ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபைண்டிங் வேஸ். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு பிக் பாஸ் டே 71 எபிசோட் நம்பர் 72 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே வந்து கேப்டன்சி டாஸ்க் நடத்துகிறாங்க. கேப்டன்சி டாஸ்கில் வந்து இந்த வாட்டி பிக் பாஸ் டீமே வந்து இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக சப்போர்ட் இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதாவது பிக் பாஸ் உள்ளே இருக்கவங்கள கண்டஸ்டண்ட்டில் யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் மாதிரி தான் ஒரு கேப்டன்சி. ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே வந்து தெரியும் விஷாலுக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு கேங்குன்னு எல்லாமே இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பிக் பாஸ் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் பிளான் பண்ணிட்டாங்க போல் விஷால் தான் வந்து டைட்டில் அடிக்கணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வச்சுட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா விஷாலுக்கு வந்து 4 பேர் சப்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அதே டைமில் நம்ம ஜாக்லினுக்கும் 4 பேர் சப்போர்ட் போகிறாங்க. ஆனால் முத்துக்கு மட்டும் 2 பேர் தான் சப்போர்ட் போகிறாங்க. அதுலேயும் ஒரு ஆள் யார் பார்த்தா ராணா. ஸோ ராணா வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு, விஷால் கூட தான் போய் ஜம்ப் பண்ண போகிறேன். ஏன்னா முத்து ஜெயிக்கக்கூடாது, ஜாக்லின் ஜெயிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க. ஸோ ராணவ் என்ன பண்ணாருன்னா, நான் அங்கே போய் ஆடிட்டு ஆனால் நடுவில் வந்து உனக்கு ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த டாஸ்கே எப்படின்னா, யார் வெயிட்டாக இருக்காங்களோ ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை வந்து யார் முன்னாடி போய் சேர்க்குறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஸோ அந்த வெயிட் என்னன்றது அப்போ சொல்லவே இல்லை. ஸோ முத்து என்ன நினச்சான்னா, ஒரு 150 கேஜி இருந்தால் 2 பேர் வந்தால் கூட ஓகேன்னு சொல்லிட்டு ராணவை அப்ரோச் பண்ணுறாரு. ராணவும் ஓகேன்றாரு. ஆனால் பின்னாடி போய் விஷால் கிட்ட பேசிடுறாரு. விஷாலும் போய் ஜெஃப் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ராணவ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவான் அப்படின்னு. ஸோ பிளான் வந்து பண்ணிட்டாங்க. அங்கே போனால் டாஸ்க் ஆட போனால் பிக் பாஸ் சொல்லிட்டாரு 400 கேஜி வந்துன்னு. ஸோ ஆப்வியஸாக வந்து முத்துக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா சப்போர்ட்டே இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க, மஞ்சுரி ராணு. இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு போய் விட்டால் கூட ஜெயிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜாக்லினும் முத்து ஒரு டீல் போடுறாங்க. ஸோ எனக்கு நீ வந்தாலும் ஓகே, நான் வந்தாலும் ஓகே. பட் என்னன்னா என்கிட்ட 4 பேர் இருக்காங்க, நான் ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற 2 பேர் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிக்குவேன்னு ஜாக்லின் கேட்குறேன். முத்து என்ன சொல்கிறாங்க, நான் தரேன், பட் உன்னால் விஷாலை விட முன்னாடி போய் சேர்க்க முடியல ஃபஸ்ட்டு 2 பேர் அப்படின்னா நீ உனக்கிட்ட இருக்கிற 2 ஆளை என்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் சேர்த்துட்றேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி டீலை போட்டு ஓகேன்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது விஷாலும் ஜாக் வந்து பவித்ராவை கொண்டு போய் சேர்க்குறாங்க. விஷால் வந்து அருணை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் 2 ஆள் போகும்போது முத்து வந்து யாருமே போகலை. சரி ஓகே ஜாக்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி ஓரமாக போய் நின்றார். ஏன்னா ஜாக் வந்து சொல்லணும்னு சொன்னார், இந்த மாதிரி யார் உன்னால் முடியல அப்படின்னா நீ சொல்லிவிடு, என் பக்கம் நான் எடுத்துக்கிறேன், நான் இழுக்கிறேன், நான் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஜாக்லின் வந்து அதை சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜாக் வந்து தள்ள பார்க்குறாங்க. கடைசியில் வந்து ராணவ் தான் வந்து நிற்கிறார். ராணவும் மஞ்சுரியும் நிற்கிறாங்க. ஸோ ராணவும் மஞ்சுரியும் வந்து ஜாக்கில் ஏறிட்டாங்கன்னா ஜாக்லின் தான் கேப்டன். ஆனால் ராணவ் தான் முன்னாடியே பிளான் பண்ணார்ல விஷால் கூட போய் சேர்றேன்னு சொல்லிட்டு. ஸோ விஷாலில் ஏறி ஜாக்கை வந்து காலி பண்ணிடுறாங்க. ஸோ விஷால் கேப்டன் ஆகிட்டார். ஸோ இதில் வந்து முத்து சொல்கிறாரு, முத்துன்றனே ராயன் வந்து என்ன சொல்கிறாரு, நீ போட்ட ஸ்ட்ராட்டஜியே தப்பு முத்து அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறார். ஆனால் முத்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து நான் ஜெயிக்கணும்னு தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். ஜாக் வந்து அந்த டைமில் நான் இழுக்கிறேன்றாங்க, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. ஸோ எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் வந்து எப்படி ஜெயிக்கணுன்றது கஷ்டம் தான், நான் ஜெயிக்கிறதுன்றதே கஷ்டம் தான். ஸோ வந்து நான் இந்த பிளான் போட்டேன், ஜாக் முடியாதுன்னு அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் கண்டிப்பாக அப்படின்றாரு. இந்த மாதிரி பேசிட்டுலாம் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே விஷால் ஜெயிச்சிட்டாரு, நீ போட்டது ஏதோ தப்பாகிடுச்சு அப்படின்னு ராயனே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அவரே போயிட்டார். ஆனால் முத்து வந்து கரெக்டாக இருந்தார். அவர்கிட்ட வந்து ஜாக்லின் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தோன்னா, ஏன்னா ஜாக்லின் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அந்த 4 பேரும் வந்து முத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஜாக்லின் கூட நின்றவங்க வந்து பவித்ரா, ராயனு, சௌந்தர்யா, அப்புறம் இன்னொரு ஆள் யார் இருந்தாங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் இருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லியிருந்தா முத்து ஜெயிச்சிருக்கலாம். பட் விஷால் ஜெயிச்சிட்டார். ஸோ விஷால் ஜெயிச்சிட்ட அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, இந்த கேப்டன்சினா லாஸ்ட் டைம் மாதிரி முட்டை கொடுத்தாங்க, இந்த ஃபோட்டோ கிளிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒன்று கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு டால் கொடுக்குறாங்க. டாலுக்கு வந்து 3 கத்தி கொடுக்குறாங்க. ஸோ 3 கத்தி குத்திட்டாங்கன்னா அவர் கேப்டன்சிலேருந்து வெளியில் போயிடணும். ஸோ இதுதான் சொல்கிறார். ஸோ விஷால் வந்து கேப்டன்சி பதவி ஏற்றிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சரியை வந்து நீங்கள் எனக்கு அசிஸ்டன்ட் கேப்டனாக இருங்க. ஸோ நீங்கள் தான் வந்து எனக்கு கீழே வர மாதிரி இருக்கணும்னு மஞ்சரியை சொல்கிறாங்க. மஞ்சரி வந்து இல்லை, நான் வந்து உங்கள் கருத்துக்கு எப்பயுமே எதிர்ப்பாக தான் நிற்பேன், அதனால் எனக்கு இந்த பதவி வேணாம், வேறு யாருக்கா கொடுத்துக்கோங்க, அப்புறம் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ வந்து சரி ஓகே நீங்கள் வரலையா நாங்கள் வேற ஆளை வச்சுக்கிறோன்னு அவரே வேற ஆளை வச்சுட்டாங்க. அப்புறம் டீம் எல்லாம் பிரித்தாங்க. ஸோ டீம் எல்லாம் பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாமினேஷன். ஸோ ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துட்டாங்க பிக் பாஸ் இந்த வாட்டி. ஸோ டேரெக்டாக தான் குத்தணும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டாங்க. அதாவது பிளான் பண்ணிட்டாங்க அவங்களே. ஸோ உனக்கு 2 ஓட்டா, உனக்கு 1 ஓட்டா, ஓகே நான் இன்னொரு ஓட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே மாற்றி மாற்றி குத்திட்டாங்க. ஸோ ஜெஃப்பும் விஷாலும் வந்து ஜெஃப் வந்து நாமினேஷன் பாஸ் வச்சுருக்காரு. விஷால் கேப்டன் 2 பேரும் நாமினேட் பண்ண முடியாது. அது இல்லாமல் ராணவ் வந்து ஆல்ரெடி நாமினேட்டட் தான் டைரக்ட் நாமினேஷனால் அவர் வந்து பண்ண முடியாது. ஸோ இவங்க 3 பேரை தவிர மற்ற எல்லாரையுமே சொல்லலாம் அப்படின்னோடனே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டான். ஸோ ஜெஃப்பும் விஷாலும் மட்டும்தான் இதில் இல்லை, மற்றபடி எல்லாருமே நாமினேஷன் ஆகிட்டாங்க. இதில் என்ன ஆகிடுச்சுன்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லினை சொல்கிறாங்க. ஜாக்லினை சொல்லிட்டு அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இவங்களை பற்றி எதுவுமே சொல்ல முடியல, ஒரு மாதிரி பிளாக்மெயில் மாதிரி ஆகிடுது. அவங்க வந்து ஏதாவது சொன்னாலே ஒரு மாதிரி கோவப்படுறாங்க, டாமினண்ட்டாக இருக்காங்க. சப்போர்ட் பண்ணும்போது கூட எனக்கு விஷால் பக்கத்தில் தான் போய் நிற்கணும்னு ஆசை. ஆனால் வந்து நான் வேறு வழி இல்லாமல் ஜாக்லின் பக்கத்தில் போய் நின்ட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாக்லினுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. நான் உன்னை கூப்பிடவே இல்லையே என் பக்கத்தில் வந்து நில்லுன்னு. நான் வந்து இந்த ஃப்ரெண்ட் ஜோனை வச்சு உங்கள் எல்லாரோட ப்ளேவை நான் கெடுக்கிறேன்னா அதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. இவங்க ஒன்று சௌந்தர்யா இதை தான் நான் சொன்னேன், எது சொன்னாலுமே வந்து நீங்கள் சண்டைக்கே வரீங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவோட விஷயம் எப்படின்னா எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு. ஆனால் ஜாக்லினால் அதை ஏற்றுக்க முடியல. யாராவது கூட இருக்கவங்க வந்து ஏதாவது சொன்னாலும் நீ ஏன் சொல்கிறத, இன்னொருத்தவங்க சொன்னால் பரவாயில்ல நீ ஏன் சொல்கிறிய. அதேமாதிரி ஜாக்லினை யாராவது சொல்லிட்டாங்கன்னா இப்போ அருண் வந்து சொல்லுவார், நீ ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ஜாக்லின் வந்து மற்றவங்களோட கேமே கெடுக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப்னுவாங்க. அவங்க இவர் சொல்லிட்டாருன்றதுக்காக இவங்களும் அதே மாதிரி போயிட்டு நீங்களும் தான் கெடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ராணவ் விஷால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்களால ஏற்றுக்க முடியல. அப்படிக்கா போகிறாங்க, ராயன் கிட்ட பேசுகிறாங்க. ராயன் வந்து சொல்கிறான், இல்லை இது நீ வந்து பெருசாக எடுத்துக்கிற, அவன் நாமினேட் பண்ணணும்னு பண்ணால் அது சில்லா விட்டு போயிடலாம், டேரெக்டாக கூப்பிட்டு கேட்டுரு, அதுவே நீ வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கணும்னா இல்லை என்கிட்ட சொல்லணும்ல, நீ வந்து ஒரு விஷயத்த சொல்கிற, நீ வேறு ஏதாவது சொல்லிட்டு போ, எனக்கு உன் கேம் பிடிக்கல இல்லை ஆட்டம் பிடிக்கல அந்த மாதிரி ஏதாவது நீ சொன்னீங்கன்னா ஓகே. நீ வந்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோனை வச்சு நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற போது அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து எல்லாம் சொல்லிவிட்டு சௌந்தர்யா வராங்க. என்னம்மா பிரச்சனை சொல்லுமான்ட்டு உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது ஜாக் வந்து உன்னை அப்பெல்லாம் யாரும் இருக்க சொல்லணுன்னே சௌந்தர்யா இந்த மாதிரி என்கிட்ட பேசினா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்ட்டு கிளம்பிட்டாங்க. உடனே இந்தம்மா போய் ஒரு மணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் சமாதானப்படுத்த மஞ்சரியும் திருப்பி ராயனும் போய் பேசுகிறாங்க. ஏன் அழுகுற அப்படின்னோடனே இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை நாமினேட் பண்ணுறா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவளை கூப்பிடவே இல்லை, இவளா வந்து நிற்கிறா, வந்து நின்றுட்டு கேட்டால் நான் இப்படி நினச்சி பண்ணணும்னு ஒன்று சொல்கிறா, அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு இருப்பாங்க. சவுந்தர் அந்த சைடு போயிட்டு இவளை சொல்லவே கூடாதுன்றா, எது சொன்னாலும் அந்த மாதிரி பண்ணால். ஸோ இப்படியே ஒரே பிரச்சனை. இவங்க இந்த கோவா கேங்கே வந்து சில்லியாக உடஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரு பக்கம் 4 டேரக்ஷனில் போயிட்டாங்க. இருக்கிற இந்த 3 பேருக்குள்ளேயும் இப்போ பிரச்சனை. ஸோ ஜெஃப் ஆல்ரெடி போன வாரமே கழட்டி விட்டான், பவித்ரா கூட எதுக்கு சேர்ந்து சுற்றுறான்னு தெரியல. இப்போ ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்காரு ஜெஃப்பு. ஸோ ரஞ்சித் சாரை அவர் என்ன ஜோனுன்னே தெரியல, வராரு. ஸோ மற்ற 3 பேர் தான் ஓரளவுக்கு ஒன்றா இருந்தாங்க. யாருன்னா ஜாக்கு, சௌந்தர்யா, ராயன். இப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒரு கான்ஃப்ளிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரே பிரச்சனை. ஸோ வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே கிராசரி டாஸ்க் வைக்கிறாங்க. கிராசரி டாஸ்கில் வந்து பிஸ்கெட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதில் வந்து யாருன்னு பார்த்தா முத்து, தீபக்கு, பவித்ரா, ஜெஃப்பு, சௌந்தர்யா, ஜாக்கு, விஷால் இவங்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. ஒரு 3 பேர் வந்து 4 பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருக்கும், அதை வச்சு ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் மற்றதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு திருப்பி போய் சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கிட்ட வந்து சமாதானப்படுத்த போனாங்க போனால் திருப்பி ஜாக்லின் அதே பாயிண்ட்டை சொல்ல, சௌந்தர்யா சேம் பாயிண்ட்டை சொல்ல, வெறும் இன்னைக்கு எபிசோட வந்து இவங்க 2 பேரை வச்சு இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை வச்சு முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பேசி மாற்றி பேசி உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு திருப்பி மூஞ்சி தூக்கின்னு இந்த சைடு போயிட்டாங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வேறு காட்ட எதுவுமே இல்லை இன்றைக்கி. ஏதாவது புதுசாக காட்டலான்னு பார்த்தாலும் பிக் பாஸ் அலைய முடியல. ஸோ இருக்கிறது தான் காட்டினார். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிபி கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை பாருங்கள் கண்டினியூஸாக. ஏதாவது கன்சர்ன் இருந்தாலோ இல்லை உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரோ அவங்கள வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.